வீடியோவில் வர மாதிரி குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்களே சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கவங்க தான். ரீசெண்டாக நான் கோயிலில் இருந்தப்போ ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். ஒரு குழந்தை வந்துட்டு செருப்பை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்துச்சு. எத்தனை டைம் அது கரெக்டாக போகிறதுக்காக போகுது, இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தால் அதுவே பண்ணியிருக்கும். பட் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா போய் உடனே அந்த குழந்தைக்கு அவங்களே வந்து அந்த செப்பல்ஸை மாட்டி விட்டாங்க. இதனால அந்த குழந்தை அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தையே மிஸ் பண்ணிடுது. இந்த மாதிரி நம்ம ஒரு டைமும் செய்கிறப்ப அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை டர்ன் ஆஃப் பண்ணிடுறோம். லாங் ரன்ல இது குழந்தைங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும்னா, அவங்க எந்த ஒரு டெசிஷனையுமே கான்ஃபிடென்ட்டாக எடுக்காம யாரையாவது டிபெண்ட் பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு மற்றவங்கலாம் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வேல்யூ பண்றது, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வேல்யூ பண்றதுன்னு மட்டுமே வச்சுட்டு அவங்களுக்கான டெசிஷனை அவங்க எப்பயுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இன்டெசிசிவ்னஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைங்க அவங்களோட ஹெல்ப்பை உங்கள்கிட்ட வந்துட்டு எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டா நீங்க செய்யுங்க. மற்றபடி give them some time so they will sort it out themselves. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரண்டிங்ஸ் பத்தின வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நிஷா செல்வராஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குழந்தைய வளர்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.